உங்க அன்னிக்கே தெரியாம ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்க கோவத்தை காலி பண்ணிடுவோம். மகாவே திருக்கிட்ட நேரடியா பேசி அதான் நான் பார்த்து அதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிச்சு போச்சுப்பா. சுதீர், மகா என்ன வெளியாளா? அவன் நம்ம வீட்டுல ஒருத்தி. நம்ம வீட்டு பொண்ணா? அப்ப சேகர் மாமா நம்ம கிட்ட சொன்னது கரெக்ட். என்கிட்ட என்ன பேசணுமோ நீ பேசுற. அப்புறம் நானும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கோபி போலாமா? திரு, என்னடா உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இன்ஸ்பெக்டர் வேற 2 தடவை உன்னை கூப்பிட்டு பேசினாரு. ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாண்டா, என்னோட யூனிஃபார்ம் நாளையில இருந்து கழட்டி வைக்க சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற? நான் மட்டும் இல்லடா, நாம மதிக்கிற இந்த காக்கி சட்டைய நாளையில இருந்து நீயும் போட முடியாது. என்னடா சொல்ற? நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல சஸ்பென்ஷனா? என்ன காரணமா? அப்படின்னு நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன விடுப்பா, நான் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா நீ எப்படிப்பட்ட நேர்மையான ஒரு கடமை தவறாத போலீஸ், உன்னை போய் டேய், நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி சிரிக்கிற? டேய் கோபி, சஸ்பென்ஷன் சொன்ன உடனே நம்பிட்டியா? உனக்கும் எனக்கும் நாளையில இருந்து ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க. மஜித் பாய் பத்தி கேள்விப்பட்டிருக்கல? பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர். அவருக்கு ஏதோ அண்டர்வேர்ல்ட் கேங்ல இருந்து மிரட்டல் வந்திருக்கான். அவரு போலீஸோட ப்ரொடெக்ஷன் வேணும்னு நம்ம கமிஷனர் கிட்ட பெட்டிஷன் போட்டிருக்காரு. அவர் வீடு இருக்கிறது நம்ம ஸ்டேஷன் லிமிட்ல தான். அதனால நாளையில இருந்து நம்ம எஸ்ஐ முத்துராஜோட நம்ம 2 பேரும் கேஷுவல் ட்ரெஸ்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். தினம் அவர் வீட்டுக்கு போய் அவர் எங்கெங்க போறாரோ, அவர் ஆபீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எல்லா இடத்துக்கும் அவர் கூட நாமளும் பாடி கார்டா போனோம். புரிஞ்சுதா? அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சுடா. எப்படியும் அவர் ஆபீஸ்ல பொண்ணுங்களாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அப்ப ஜாலியா தான் இருக்கும். எங்க போனாலும் உன்னோட புத்தி மட்டும் சேஞ்ச் ஆகாதுல்ல? வண்டி ஏட்ரா, நமக்கு டியூட்டி முடிஞ்சது. உனக்கு என்னப்பா, உன் ட்ரீம் கேர்ள் கிட்ட நீ பேசிட்ட. ஆனா நான் அப்படியா? எனக்கு யாரும் கிடைக்காம தனியா அலாடிக்கிட்டு இருக்கேன். உட்காரு போ. சரி சரி, கிளம்பலாம். அப்பா, திரும்ப நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. எப்ப நீ வந்தீங்க? நான் எங்க வீட்டுக்கு போல சந்தியா. உங்க அண்ணன் பண்ண காரியத்தினால கோவத்துல எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த மூடோட அங்க போனா தேவையில்லாம எங்க அப்பா அம்மாவும் கவலைப்படுவாங்க. ஏற்கனவே சந்தோஷத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத என் வாழ்க்கையை நினைச்சு அவங்க வருத்தத்துல தான் இருக்காங்க. அதான் அவங்கள கவலைப்பட வைக்க வேண்டாமேன்னு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் நந்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். அத்தை சொல்றது 100% கரெக்ட். போலீஸ்ல வேலை பாக்குறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நரகம்தான். கட்டின பொண்டாட்டியோட பிறந்த நாள் அதுவுமா சந்தோஷமா நிம்மதியா இருக்க விடுறாங்களா? சந்தியா, நீ அத்தை சொல்ற மாதிரி வேற வேலை பாக்குற யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா போலீஸ்ல வேலை பாக்குறவங்கள மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. அண்ணி, உங்க பர்த்டே அதுமா, உங்களை பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு உங்களை ஜாலியா கிளம்ப சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல டியூட்டின்னு அண்ணன் போனது தப்புதான். ஆனா அதுக்காக உங்க பர்த்டே செலிப்ரேஷனை நீங்களே ஏன் மிஸ் பண்ணி உங்க மூட எதுக்கு ஸ்பாயில் பண்ணிக்கணும்?
வாங்க வெளியில ஏதாவது ரெஸ்டாரண்ட் போய் நாம செலிப்ரேட் பண்ணலாம். நீங்க என் அண்ணினாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க தான். வாங்க கமான் அண்ணி, வாங்க போலாம். இல்ல சந்தியா, எனக்கு மூடே இல்ல. அதுவும் இல்லாம டைம் வேற ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ட க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ணி, நான் தான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல. எனக்கு தெரியும் நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டீங்க. அட்லீஸ்ட் என் கூடவாவது வாங்க ப்ளீஸ் அண்ணி. சந்தியா, அண்ணி, அம்மா எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்த வருஷம் உங்க பர்த்டேக்கு நான் எங்க இருப்பேன்னு கூட தெரியாது. இந்த வருஷமாவது உங்க பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்றேனே. ப்ளீஸ் அண்ணி. 1 minute. அண்ணி, இந்த சாரிய கட்டுங்க. போன பர்த்டேக்கு அம்மா உங்களுக்கு பிரசன்ட் பண்ணது. என்ன சந்தியா நீயும்? அண்ணி சொல்றேன்ல ப்ளீஸ். Honey, you look beautiful, honey. Come on, birthday baby. We'll go and celebrate. ஏய் சந்தியா, இவ்ளோ டைம் ஆச்சு. நாம எங்க தான் போறோம்? அது சஸ்பென்ஸ். நான் உங்களை சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இருங்க, குழந்தை எடுத்துட்டு வரேன். ஏய் செல்லம், இங்க பாரு, இங்க பாரு. ஓ, வாங்க நீ போலாம். என்ன சந்தியா, அத்தை மாமா தூங்கிட்டாங்க போல இருக்கு. பாரு, இன்னும் இவரை காணோம். யோ வாங்க அண்ணி, வாங்க. என்ன சந்தியா, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கு. சுத்தமா ஒரு லைட் கூட எரியல. வாங்க அண்ணி. அம்மா, அப்பா. Happy birthday. Thank you. அப்பா. Hey. Thank you. முக்கியமான ஃபோன் சந்தியா, நான் பேசிட்டு வரேன். தேங்க்யூ திரு. திரு, மா, இதெல்லாம் உன்னோட ஐடியா தானே? ஆமாமா. ஏதாவது பிரச்சனையா? இல்ல, இப்படி ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணி எல்லாரையும் வர வச்சு அசத்திட்டியேப்பா. ஆமா, உங்க அப்பா என்ன பண்றாரு? என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்டேன்பா. இப்ப வேலை எதுவும் பார்க்கலமா. அவர் போலீஸ்ல வேலை பார்த்தப்போ அவர் தலையில அடிபட்டுடுச்சு. இப்போ வீட்டுல ரெஸ்ட்ல தான் இருக்காரு. என்ன சொன்ன? போலீஸ் வேலையா? இப்போ இல்ல,
8 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு என்கவுண்டர்ல அவர் தலையில புல்லட்ஸ் பட்டுடுச்சு. அதுல ஒரு புல்லட் இன்னும் அவர் தலையிலேயே இருக்கு. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நாங்க இப்ப அவரை வீட்லயே வச்சு பாத்துக்கிறோம். அப்படின்னா உன்னோட குடும்பமும் போலீஸ் வேலையால பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல? திரு வாங்க, அண்ணியோட அம்மா அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. வாங்க. சரி போப்பா. சரிம்மா. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. வாங்க. நல்லா இருக்கேன். அங்கிள் ஆண்டி, இவர்தான் என் ஃப்ரெண்ட் திரு. ஓ அப்படியா? வணக்கம். வெரி குட். ஓகே சந்தியா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில வேலைக்கு வேற போகணும். ஓகே பை. தேங்க்ஸ் திரு. இந்த சீரியல் லைட்ஸ் இந்த வீட்டோட அழக அதிகமா காட்டுதுன்னா நீங்க எங்க வீட்டுல உள்ள எல்லாரோட மனசுலயும் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இங்க தினம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சண்டைகள், அதனால மனஸ்தாபங்கள். அதுலயும் இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே. காலையில அண்ணி ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. அதோட ரியாக்ஷனா நைட்டு கண்டிப்பா சண்டை நடக்கும்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா உங்க ஐடியாவால வீடே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க உண்மையிலேயே என்ன ஃப்ரெண்டா தானே நினைக்கிறீங்க? திரு, என்ன இது? நீங்க என்னோட ட்ரூ ஃப்ரெண்ட். அப்படின்னா ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் தன்னோட உண்மையான ஃப்ரெண்டு கிட்ட தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க, சாரி சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ்ன்னு கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் பெருசா எதுவும் பண்ணல. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். அதான் நீங்க சந்தோஷமா இருக்க ஒரு சின்ன ஐடியா சொன்னேன். தட்ஸ் ஆல். ஓகே சந்தியா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. குட் நைட். குட் நைட். பை. ஓகே சந்தியா, பை. பை. ரொம்ப தேங்க்ஸுங்க. என் லைஃப்ல எத்தனையோ பர்த்டே வந்திருக்கு. நாம லவ் பண்ண பீரியட்ல கூட 2 பர்த்டே வந்திருக்கு. ஆனா இந்த பர்த்டேவை என்னால மறக்கவே முடியாது. சந்தோஷமா இருக்குங்க. எங்க அப்பா அம்மாவை வர வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன அற்புதமான பார்ட்டி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நிர்மலா, எப்பவும் இதே மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். பட் சில சமயம் முடியறது இல்ல. என் வேலை அப்படி. ஆனா இன்னைக்கு உன்னோட சந்தோஷத்துக்கு காரணம் நான் இல்ல, திருதான். சந்தியாவோட வாழ்க்கையை காப்பாத்தின திருதான் இந்த பார்ட்டி ஏற்பாட சந்தியாட்ட சொன்னது. நானும் நீயும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் திருதான். எனக்கும் தெரியுங்க. சந்தியா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ரொம்ப அற்புதமான கேரக்டர் திரு. அன்னைக்கு அவரு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நான் இல்லாம போயிட்டேன். அவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. இன்னைக்கு காலையில உங்களால மூட் அவுட் ஆன என்ன ஒரு சிம்பிள் ஐடியால இவ்ளோ பெரிய பார்ட்டியை ரெடி பண்ணி என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி என்ன சந்தோஷப்பட வச்சு நமக்குள்ள இருந்த மனஸ்தாபத்தையும் சரி பண்ணிட்டாரு. நாளை காலையில முதல் வேலையா சந்தியா கிட்ட சொல்லி திருவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்.
இட்லி நீங்க வச்சிட்டீங்க, சாம்பார் நான் வச்சிடுறேன். ஏய் இன்னைக்கு ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு சொன்ன, படிக்கிறத விட்டுட்டு இங்க எங்க வர? போய் படிப்போம். மா, சாதாரண மந்த்லி எக்ஸாம் தாமா. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நான் சமையல் பண்றேன். இல்லடாமா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நானே பண்றேன், நீ கிளம்பு. அம்மா, நான் சொல்றேன்ல, போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நானும் எனக்கு தான் சமையல் கத்துக்கிட்டு ஏன் வித்தையை காட்டுறது? ம், அதுவும் சரிதான். வாங்க 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 வாங்க. சரி, ஜாக்கிரதையா பார்த்து பண்ணு. ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆ ஆ, நாம செய்யற சமையலை சாப்பிட்டு யார் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. சூப்பர். இங்க பாரு, நேத்து நீ செஞ்ச காரியத்துக்கு தண்டனையா நாம 2 பேருக்கும் டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இனிமே நீ தான் ரெடி பண்ணணும். புரியுதா? அண்ணா வாங்க. அண்ணி வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்னோட சமையல். என்ன பிரியா, டிஃபன்லாம் சாப்பிடுற மாதிரி இருக்குமா? அண்ணா சும்மா கிண்டலுக்கு. சரி போடு. சரி, அப்புறம் இன்னொன்னு, இன்னைக்கு நீ சமையல் பண்ணிட்ட, நாளையில இருந்து உங்க அண்ணி தான் சமைக்கணும், நீ சமையல் பண்ணாத. இது என் ஆர்டர். எதுக்கு சாப்பிடுற நேரத்துல தேவையில்லாத பஞ்சாயத்து? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். அண்ணா, மகா அண்ணி அளவுக்குலாம் சமையல் இருக்காது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னது மகா அண்ணியா? என்னையில இருந்தா உனக்கு அண்ணியானா? மகா அண்ணியா எப்போ ஆயாச்சே. இந்த வீட்ல என்ன நடக்குது? பிரியா என்னடானா புதுசா மகா அண்ணிங்கிறா? நீங்க என்னடானா நேத்து நைட்டு மகா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா, ஒரு மருமகளா எப்படி நடந்துக்கணும்னு அவகிட்ட கத்துக்கோன்னு சொல்றீங்க? என்ன எனக்கு தெரியாம திருமகா கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டீங்களா? உனக்கு தெரியாம இந்த வீட்ல எந்த விஷயமும் நடக்காது, சரியா? இன்னும் என்னங்க நடக்கணும்? இவ அண்ணிங்கிறா, நீங்க இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகன்றீங்க. அப்போ எல்லாம் பேசி முடிச்சாச்சுன்னு தானே அர்த்தம்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணல. என்ன இந்த வீட்டு மூத்த மருமகளை மதிச்சாதானே என்கிட்ட சொல்லணும்னு தோணிருக்கும். நான் இந்த வீட்ல உங்க எல்லாருக்கும் பணிவிடை செய்யற ஒரு வேலைக்காரியா தானே நடிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ கோகிலா, திருமகா கல்யாணமா பேசி முடிச்சாச்சா? எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன இழவு சாப்பாடு இது? மனுஷன் சாப்பிடுவானா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இந்த வீட்ல நடக்கிற நல்லது கெட்டது எதையும் என்னைக்காவது என்கிட்ட சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு தேவை மாசம் மாசம் என் சம்பளம், அவ்வளவுதான். ஒண்ணும் தெரியாதா? என்ன நடிப்பு நடிக்கிறீங்க நீங்க எல்லாம்? ஐயோ கோகிலா, சாப்பிட்டு போமா. இல்ல இருடா, போய் தொலைட்டும் விடுமா, அத பயமாங்க. அவ சாப்பிடலன்னு நீ ஒன்னும் வருத்தப்பட வேணாம். போற வழியில ஹோட்டல்ல 10 தோசை 10 இட்லி 10 பூரின்னு கொட்டிக்கிட்டு தான் பேங்குக்கு போவா. பிரியா, நீ ஒன்னும் கவலைப்படாத. டிஃபன் நல்லா தான் இருக்கு. நீ அவ ஏதோ சொல்றான்னு நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. என்ன? தேங்க்ஸ்ண்ணா. அன்னைக்கு ஆரம்பிச்ச சண்டையை முடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். இன்னைக்கு சண்டையை முடிக்கிறதுக்கு என்னோட சமையல், அவ்வளவுதான். விடு. டே சுதீர், ஏண்டா மகாவை நீ நம்ம வீட்டு மருமகன்ற, இவ அண்ணேன்றா. இத பாருடா, அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா இருந்த போது ஏதோ தமாஷைக்காக பேசுனது. இப்ப 2 பேருமே வளர்ந்துட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு 2 பேரும் பேசுங்க. மகா நம்ம திருவ லவ் பண்றா, இது எங்க எல்லாருக்கும் தெரியும். நேத்து மாமாவாத்தையும் என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி மகா திருவ விரும்புறா, நம்ம திருவும் மகாவை விரும்புறான்னு இப்பதான் அவங்களுக்கும் தெரிய வந்துச்சான். அதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க.
மா திடீர்னு உங்ககிட்ட இத பத்தி பேசுறதுக்கு தயக்கமா இருக்குன்னு உங்ககிட்ட என்ன பேச சொன்னாங்க? நேத்தே நான் பேசலான்னு பார்த்தேன், நீங்க உடம்பு முடியாம இருந்தீங்க, அதான் நான் சொல்ல. மா நேத்து எதுக்கு பிரமாதமா மகா சமையல் பண்ணி நம்மள அசத்துனாங்கிறீங்க? எல்லாம் கல்யாண சந்தோஷத்துல. நம்ம திரு சொல்லிதான் இது எல்லாத்தையும் அவ பண்ணிருப்பா. எப்ப வேணாலும் சேகர் மாமாவும் பாரதியத்தையும் திருவ மாப்பிள்ளை கேட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். நீங்க தயாரா இருங்க. சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகே, பேக் கொடு. பை. Bye, அண்ணா. வரமா.